பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. சோ எந்த ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் லீனியர் அல்ஜிப்ரால மேட்ரிக்ஸ்ங்கிறது இல்லாம எதுவுமே நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மேக்ஸிமம் கொஸ்டின்ஸே நீங்க எடுத்து பார்த்திருப்பீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்களா இருக்கலாம், இல்ல இனிமே ப்ரிப்பேர் பண்றவங்களா இருக்கலாம். சோ நீங்க என்ன பார்த்திருப்பீங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஐகன் வெக்டர்ஸ் ரேங்க் கொஸ்டின்லாம் மேக்ஸிமம் இருக்கு கரெக்ட்டுங்களா. ஸோ எல்லாத்துலயுமே பேசிக்கா மேட்ரிக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஷார்ட் டைம்ல நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது எதுலன்னா மேட்ரிக்ஸ்ல தான். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் டெஃபினிஷன். ஒரு மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒண்ணு கிடையாது. எப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அதை, ஒரு பாக்ஸ் மாதிரி சரிங்களா, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அதுல இருக்கிற ஓகே ஓகே மேம், சார்ட் இப்பதான் பாக்குறேன். தேங்க்யூ மேம். ஓகேங்களா, ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும். அதோட ஆர்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். இது எல்லாமே பேசிக் டெஃபினிஷன் தான். ஜஸ்ட் ஒன்ஸ் ரீகால் மட்டும் பண்ணிடலாம். ஓகேங்களா, சோ ஒரு ரெக்டாங்குலர் அரேஞ்ச்மெண்ட் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கும். அதோட ஆர்டர் வந்து எம் பை என்ன இருக்கு. சோ அதுல இருக்க எம்ங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கு அந்த மேட்ரிக்ஸ்ல, நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்கோ அதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. அண்ட் தென் என்னங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுதானே. சோ நெக்ஸ்ட் ஒன், அடுத்து இதைத்தான் நம்ம செகண்ட் லைன்ல சொல்லியிருக்கோம். சோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதோட ஆர்டரை நம்ம என்ன சொல்லுவோம், எம் பை என். எம்ங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், என்னங்கிறது இதுல நம்பர் ஆஃப் காலம்ஸ். சோ ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அது யூஸ்வலா நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், கண்டிப்பா ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் டினோட் பண்ணுவோம். சோ ஏபிசி அது XYZ இருக்கலாம். சோ இந்த மாதிரி வேணா இருக்கலாம். அண்ட் தென் அதோட அதுல இருக்க எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி சொல்லுவோம், எலமெண்ட்ஸ் சொல்லலாம், என்ட்ரிஸ் சொல்லலாம், அது நம்பர்ஸ் சொல்லலாம் சரிங்களா. சோ அந்த என்ட்ரிஸ் எல்லாமே இருக்கும். எப்படி இருக்கும்னா கண்டிப்பா ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் அது எந்த ரோல இருக்கு, எந்த காலம்ல இருக்கு, அதை ரெப்ரசென்ட் பண்றதுக்காண்டி தான் அந்த ஐஜேங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த என்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோல இருக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கரெக்டுங்களா, அதனாலதான் A11. அதே இது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரோ, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சோ இப்படி ஹரிசாண்டலா இருக்கிற எல்லாமே ரோஸ், அதே மாதிரி வெர்டிகலா இருக்கிற எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம், காலம்னு சொல்லுவோம் சரிங்களா. சோ இங்க அதே மாதிரி எம் ரோஸ் இருக்கு, என் காலம்ஸ் இருக்கு. சோ இது ஒரு எம் பை என் மேட்ரிக்ஸா இருக்கு. நெக்ஸ்ட், ஒரு மேட்ரிக்ஸ் இருக்கு ஓகே, அதுல இருக்க என்ட்ரிஸை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், அதுக்கான டெஃபினிஷன் தான் இது. என்னோட மேட்ரிக்ஸ்ல நான் அதுல இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே ஸ்கேலார்ஸா இருக்குமா, எப்படி இருக்கலாம், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸா இருக்கலாம், அது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸா இருக்கலாம். நான் எடுக்கிற என்னோட என்ட்ரிஸ் எல்லாமே செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா அதை நான் ரெப்ரசென்ட் பண்றது ஆர் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவேன். அதே இது என்னோட மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லாமே இமேஜினரி பார்ட்ஸும் வருது, அந்த மாதிரி இருக்கும் போது என்னோட மேட்ரிக்ஸ் எந்த மாதிரி இருக்கும், அந்த ஏஐஜே ஒவ்வொரு என்ட்ரியுமே செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ்குள்ள இருக்கு. அதனால நான் இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன், சி மேட்ரிக்ஸ் சொல்லுவேன் சரிங்களா. சோ அதுல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே அதோட ஸ்கேலார பொறுத்து தான் நம்ம என்ன சொல்றோம், அந்த மேட்ரிக்ஸ எஃப் மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் பண்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ இப்போ என்ன பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ்ல என்ன பார்த்தாச்சு, அடுத்து டைப்ஸ் ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அந்த டைப்ஸ்லயுமே இப்பெல்லாம் கொஸ்டின் கேக்குறாங்க. சோ அதெல்லாம் சேர்த்தே சால்வ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல, என்னோட மேட்ரிக்ஸ்ல ஆர்டர் என்ன சொல்வேன், எம் பை என் சொல்வேனா, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் எப்ப ஈக்குவலா இருக்கோ அப்பதான் நான் என்ன சொல்வேன், இந்த மேட்ரிக்ஸ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸ்ல பாருங்க, என்ட்ரிஸ் பத்தி எந்த கண்டிஷனுமே கிடையாது. பட் ஆனா என்னோட ஆர்டர் மட்டும் நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருந்தா அந்த மேட்ரிக்ஸை நான் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்வேன். இது ஒன் ஆஃப் த ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ 2/2. ஸோ அதோட ஆர்டர் என்னவா இருக்கும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கும். சிமிலர்லி 3x3 இருக்கலாம். 1x1 மேட்ரிக்ஸே என்னதுதான், என்ட்ரி 1 இருக்கு. சார் இங்க என்ன நம்பர் வேணா வரலாம். 1x1 மேட்ரிக்ஸும் என்னவா தான் இருக்கும், ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்கும். எதனால, நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் இங்க ஈக்குவலா இருக்கனால சரிங்களா. 3x3 இருக்கலாம், 4x4 இருக்கலாம். பட் ஆனா நம்மளோட கண்டிஷன் m ஈக்குவல் டு என்ன இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், சோ இதுல ஒரு கொஸ்டின் பாத்துக்கலாம். நம்மளுக்கு சில கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். சோ நீங்க டிஆர்பிஓ எது அட்டன் பண்ணாலும், சப்போஸ் பிஎட் இருந்தா டிஆர்பி அட்டன் பண்ணுவீங்க. சோ அதுல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. என்னன்னா நம்பர் ஆஃப் n cross n matrices formed with m elements கேட்பாங்க. சோ அதுக்கு ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் இருக்கு. சரி இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு எனக்கு இங்க ஒரு எம்ங்கிறது வந்து ஒரு 10 எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்யலாம், அந்த 3x3 மேட்ரிக்ஸ்ல இந்த 10 எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னவா இருக்கு, 1 2 3 4 5 6 அப் டு 10 வரை இருக்கு. இந்த என்ட்ரிஸ் இருக்க மாதிரி எத்தனை 3x3 மேட்ரிக்ஸ் என்னால எழுத முடியும்ன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ நான் இப்படி எழுதிட்டு இருக்க முடியுமா, என்ன செய்யலாம், 1 2 3 எழுதுவேன். சோ 4 5 6 7 8 9 இதெல்லாம் எழுதிவேனா. அடுத்து 10ங்கிற ஒரு நம்பர் இருக்கு. சோ அதனால எந்த மாதிரி வேணா எழுதலாம். இந்த மாதிரி 3x3 மேட்ரிக்ஸ் எத்தனை எழுத முடியும்,
நம்ம அதை நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. சரிங்களா? சப்போஸ் 1x1 கொடுத்துட்டு நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா வேணா சொல்லிடலாம் இத்தனைதான் நம்மளால எழுத முடியும்னு. பட் 3x3 4x4ன்னு போகும்போது நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. அந்த நேரத்துல நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் தான் m⁻n². சரிங்களா? ஃபார்முலா என்ன? m⁻n²ங்கிறது. எம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. என்னங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவா இருக்கு, இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான். சோ எம் என்ன வந்து டிஃபர் ஆக போறது இல்ல. சோ n cross n மேட்ரிக்ஸ்ல அந்த என்னங்கிறது அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டரை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாத்திரலாமா? இதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின்ல, how many number of 2x2 matrices with 0,1 இந்த எலமெண்ட்ஸ வச்சு என்னால எத்தனை 2x2 மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ண முடியும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? அப்ப நான் என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா மறந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0 1 1 0ன்னு போடுவேன். இப்படி இல்லைன்னா ஒன்னு நான் இப்படி போடுவேனா. சோ நான் ஃபார்ம் பண்ற மேட்ரிக்ஸ் ஒரு 2x2 இருக்கணும். அண்ட் தென் அதோட என்ட்ரிஸ் எல்லாமே 0 1 மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? சோ இந்த மாதிரி போட்டுட்டே இருக்கும். பட் நம்மளோட ஷார்ட்கட் ஃபார்முலா என்ன, m⁻n². எம்ங்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு, 0 அண்ட் தென் 1ங்கிற 2 எலமெண்ட்ஸ் இருக்கு. சோ எம்ங்கிறது இங்க 2 அண்ட் தென் என்னங்கிறது என்னவா இருக்கு, 2/2 மேட்ரிக்ஸ். சோ என்னங்கிறது 2 தான். சரிங்களா? n cross n தான் 2x2. நம்ம எடுக்கிறது n தான். சோ ஃபார்முலா என்ன, m⁻n². சோ இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 2/2². சோ 2/4. 2/4னா 2 into 2 into 2 into 2. சோ 16. அவ்வளவுதான். சோ இதுதான் அதோட நம்பர் ஆஃப் 2x2 மேட்ரிசஸ் வந்து 0 and 1ஆல எத்தனை ஃபார்ம் பண்ண முடியும்னா 16 மேட்ரிசஸ் ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதனாலதான் சொன்னேன் இந்த மாதிரி நம்ம இத்தனை 16 வரை போட்டுட்டு இருப்போமா, 16 பாசிபிலிட்டிஸ்னு. சோ இந்த ஃபார்முலா வந்து டைரக்டா நீங்க அப்ளை பண்ணிடலாம். சோ 0 and 1ஆல என்னால எத்தனை மேட்ரிக்ஸ் உருவாக்க முடியும், 16 மேட்ரிசஸ். ஓகே, இது உங்களுக்கான கொஸ்டின். சோ இப்ப சொன்ன கான்செப்ட இதுல அப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க, சாட்ல சொல்லலாம். பண்ணிக்கோங்கம்மா. சோ சாட்ல என்ன ஆன்சர்ங்கறத நீங்க சொல்லலாம். தான் இருக்கு. டைரக்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிருங்க. என்ன வருது, சூப்பர். சோ சொன்ன எல்லாருமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. சரிங்களா? சோ டைரக்டா அப்ளை பண்றதா என்ன சொன்னோம், m⁻n². எம்ங்கிறது இங்க சப்போஸ் எனக்கு இது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த நம்மளுக்கு தெரியும் தானே இன்டீஜர் மாடுலோ 7ல எந்த எலமெண்ட்லாம் இருக்கும், 0ல ஸ்டார்ட் ஆகும் அப் டு 6 வரை இருக்கும். இங்க என்ன இருந்துச்சுன்னா n-1 வரை இருக்கும். பட் ஆனா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கும், 7 எலமெண்ட்ஸ் தான் இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? சோ இங்க டைரக்டா கொடுத்துட்டாங்க அந்த எலமெண்ட்ஸ் என்னன்றதும். அப்போ எம்ங்கிறது ஈக்குவல் டு 7 எலமெண்ட்ஸ். என்னங்கிறது இங்க ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். சோ என்னங்கிறது 3. m⁻n²ங்கிறப்போ 7/d². சோ 7/9ங்கிறது என்னோட ஆன்சர். சோ பி தான் ஆன்சர். ஓகே ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்க, டயகனல் மேட்ரிக்ஸ். சோ டயகனல் லைன்னா என்னன்னு தெரிஞ்சா நம்ம டயகனல் மேட்ரிக்ஸ் என்னன்னு சொல்லிடலாம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டயகனல் லைன்னா என்னன்னு பார்ப்போம். ஒண்ணும் இல்ல, என்னோட மேட்ரிக்ஸ் இருக்கு, கண்டிப்பா அது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருந்தாதான் அந்த டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கு. சரிங்களா? கண்டிப்பா என்னோட டயகனல் மேட்ரிக்ஸ் ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். சோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், எம்மும் என்னும் ஈக்குவலா இருக்கும். சோ கண்டிப்பா m cross n இருக்காது, n cross n தான் இருக்கும். சரிங்களா? அல்லது m cross m இருக்கும். நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றோமோ அதை பொறுத்து. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ்ல இப்ப நம்ம என்ன செய்யலாம், டயகனல் லைனுங்கிறது பிரின்சிபல் டயகனல் லைன், சூப்பர் டயகனல் லைன் பிரியும். சரிங்களா? சோ நம்மளோட அந்த a11 a22 இருக்கு, i ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்ல, ith என்ட்ரி அண்ட் தென் jth என்ட்ரி ரெண்டுமே ஈக்குவலா இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்ததுதான் என்னோட பிரின்சிபல் டயகனல் லைன் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? என்ன சொல்லியிருந்தோம், எனக்கு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்கணும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்ல i ஈக்குவல் டு ஜேவா இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸுமே ஒரு லைன்ல இருக்கு. அந்த லைனை தான் நான் பிரின்சிபல் டயகனல் லைன்னு சொல்லுவேன். சரிங்களா? அதுக்கு மேல ஒரு லைன் இருக்கும் இல்லையா, அதத்தான் சூப்பர் டயகனல் லைன் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ பிரின்சிபல் டயகனல் லைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டயகனல் எலமெண்ட்ஸ் சொல்லிடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்ன சொன்னேன், இப்பதானே சொன்னோம். பிரின்சிபல் டயகனல் லைன்ல இருக்க எல்லா எலமெண்ட்ஸுமே அதோட டயகனல் எலமெண்ட்ஸா இருக்குன்றத சொல்லியாச்சு. சரிங்களா? இந்த இந்த டெஃபினிஷன் தான். சோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும், அது அப்படியே நம்ம சொல்லணும் தேவையில்லை. ஏன்னா நம்ம அந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறோம் எல்லா கொஸ்டின்லயுமே. சோ நெக்ஸ்ட் ஒன் நான் சொன்ன மாதிரி சூப்பர் டயகனல் லைன் நம்ம இப்பதான் பார்த்தோம். அதோட கண்டிஷனை பார்த்துடலாம். I ஈக்குவல் டு ஜேவா இருக்கிற எல்லா என்ட்ரியுமே எதுக்குள்ள போகும், பிரின்சிபல் டயகனல் லைன். அதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே டயகனல் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். சோ இப்போ எனக்கு அடுத்த கண்டிஷன், சூப்பர் டயகனல் லைன்னா என்ன, அந்த லைன்ல இருக்க எலமெண்ட்ஸ் தான் சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸா இருக்க போகுது. கரெக்ட்டுங்களா? இந்த லைன் ஃபர்ஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். ஜே ஈக்குவல் டு ஐ பிளஸ் ஒன்னு இருந்துச்சுன்னா அதுதான் என்னவா இருக்கும், சூப்பர் டயகனல். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். எதனால, நான் ஆல்ரெடி சொல்லிட்டு டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கணும். அதனால நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கு. A11 A12 A13 A21 A22 A23 A31 A32 A33. சோ இதுல அந்த டயகனல் என்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, I ஈக்குவல் டு ஜே, அது எல்லாமே பிரின்சிபல் டயகனல் லைன்ல இருக்க எலமெண்ட்ஸ் டயகனல் எலமெண்ட்ஸ். அதுக்கு மேல ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, A12 A23, அது ரெண்டும் தான் சூப்பர் டயகனல் லைன் சொல்லுவோம். கண்டிஷன் பாருங்க இங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதானே. I ஈக்குவல் டு சாரி J ஈக்குவல் டு I பிளஸ் 1. இங்க Jங்கிறது என்னது, A12ல I ஈக்குவல் டு 1 J ஈக்குவல் டு 2. சோ J ஈக்குவல் டு I பிளஸ் 1ங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. சோ இப்போ A12ங்கிறது கண்டிப்பா ஒரு சூப்பர் டயகனல் லைன்ல இருக்க எலமெண்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் A23 நான் சொன்னேன், அதை செக் பண்ணிடலாம். Jங்கிறது இங்க என்னது 3, Iங்கிறது 2, சோ 2 பிளஸ் 1ங்கிறது. சோ அதனால A12 A23 இந்த ரெண்டுமே எதுல இருக்கு, சூப்பர் டயகனல் லைன்ல இருக்க எலமெண்ட்ஸ். அதனால அது சூப்பர் டயகனல் எலமெண்ட்ஸா இருக்கு. ஓகே, இப்போ நானு n cross n மேட்ரிக்ஸ், இப்போ ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்தனா அதுல டயகனல் எலமெண்ட்ஸ் எத்தனை இருந்துச்சு, 3 இருந்துச்சு. கரெக்ட்டுங்களா? சோ நம்பர் ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு என்ன, இங்க 3x3 எடுத்தனால 3 இருந்துச்சு. சூப்பர் டயகனல் லைன்ல இருக்க எலமெண்ட்ஸ் எத்தனை பார்த்தோம், 3x3 மேட்ரிக்ஸ்க்கு A12 and then A23. சோ 2 தான் இருக்கு. இந்த 2ங்கிறது எப்படி வந்துச்சு, n-1 போடுறது மூலமா தானே வந்துச்சு. கரெக்ட்டுங்களா? சோ இப்போ இன் ஜெனரலா என்னோட மேட்ரிக்ஸ் ஒரு n by n மேட்ரிக்ஸா இருக்கு அப்படின்னா அதுல இருக்கிற டயகனல் எலமெண்ட்ஸ் எத்தனை பார்த்தோம்னா n. அதே மாதிரி சூப்பர் டயகனல் லைன்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா n-1. ஓகே, சோ இதைத்தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். ஒண்ணும் இல்ல, இது ஜஸ்ட் இது ஒரு ரிசல்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சூப்பர் டயகனல் லைன்ல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை, n-1. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் ரோ மேட்ரிக்ஸ். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோ மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம், அதோட வேர்டுல அந்த டாபிக்லயே இருக்கு ரோ மேட்ரிக்ஸ் ஆர் ரோ வெக்டர்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ இருக்கணும், பட் ஆனா n நம்பர் ஆஃப் காலம்ஸ் இருக்கலாம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் ஆர்டர் எழுதுவோம். சோ ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரே ஒரு ரோ இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ ரோ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். சோ இதுக்கப்புறம் என்ன வரும்னு உங்களுக்கே தெரியும், காலம் மேட்ரிக்ஸ். காலம் மேட்ரிக்ஸ்னா என்ன சொல்லியிருப்போம், ஒரே ஒரு காலம் வரணும், n நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ அதுதான் என்னது, என்னோட காலம் மேட்ரிக்ஸ் காலம் வெக்டாரா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ மேட்ரிக்ஸ் ஆர் நல் மேட்ரிக்ஸ். ஒண்ணும் இல்ல, அதுலயே இருக்கு ஜீரோ மேட்ரிக்ஸ்ங்கிறது அந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க எல்லா என்ட்ரியுமே ஜீரோவா இருந்ததா அதுதான் ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கும். சோ ஜீரோ மேட்ரிக்ஸ்க்கு அனதர் நேம் தான் நல் மேட்ரிக்ஸ். சோ இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது பேரு வாய்டு. சரிங்களா? வாய்டு மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லுவோம் ஜீரோ மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் டயகனல் மேட்ரிக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. சோ டயகனல்ல மட்டும்தான் பிரின்சிபல் டயகனல் சொன்னோம் இல்லையா, அந்த டயகனல்ல மட்டும்தான் எலமெண்ட்ஸ் இருக்கு. அது ஜீரோவா இருக்கலாம், நான் ஜீரோ என்ட்ரிஸா இருக்கலாம். பட் ஆனா அந்த அதுக்கு மேல கீழே இருக்குல்ல, நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் லோயர் ட்ரையாங்குலர் சொல்லுவோம்ல, அது என்னன்னு பாக்கலாம் டெஃபினிஷன். சோ அதுக்கு முன்னாடி பாத்துக்கோங்க, பிரின்சிபல் டயகனலுக்கு மேல இருக்கிற எல்லா என்ட்ரியுமே ஜீரோவா இருக்கும். அண்ட் தென் பிரின்சிபல் டயகனலுக்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரியுமே ஜீரோவா இருக்கும். சோ அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டயகனல் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், டயகனல் மேட்ரிக்ஸ்ங்கிறது கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்க முடியும். ஓகே, அது மட்டும் தான் நம்மளோட கண்டிஷன். நெக்ஸ்ட் ஒன் ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துடலாம். இப்போ எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க, என்னன்னா ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் 1 2 3 மட்டும் தான் இருக்கும். சோ இப்போ பார்த்தோம்ல எக்ஸாம்பிள், அதே வச்சுக்கலாம். ஓகே, சோ அப்போ போது இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு, இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லுவோம், ஏங்கிற மேட்ரிக்ஸ எப்படி எழுதலாம், டயகனல் ஆஃப் 1 2 3 இப்படி எழுதினாலே இந்த மேட்ரிக்ஸ் இதான் ரெப்ரசென்ட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? சோ அததான் இப்ப என்ன எடுத்திருக்கோம், ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏங்கிறது டயகனல் ஆஃப், ஆனா ஏன் ரெண்டுமே எனக்கு ஏன் பி ரெண்டுமே என்னவா தான் இருக்கு, டயகனல் மேட்ரிக்ஸா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் n, பிங்கிற மேட்ரிக்ஸோட ஆர்டர் n தான். நெக்ஸ்ட் நான் கேங்கிற ஒரு ஸ்கேலார் எடுக்கிறேன்.
சோ ஏன்னா ப்ராப்பர்ட்டில நம்ம யூஸ் பண்றோம் ஸ்கேலார் மல்டிபிளிகேஷன் என்ன ஆகுதுன்றது சரிங்களா. சோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி சரி அடிஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரெண்டு டயகனல் மேட்ரிக்ஸ் ஆட் பண்றது எதுக்கு ஈக்குவல், அதுல இருக்கிற டயகனல் எலமெண்ட்ஸை ஸ்பிளிட் அப் பண்ணி ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கு. மல்டிபிளிகேஷன் சிமிலர் தான். அந்த டயகனல் இருக்கு இல்லையா, இப்போ இங்க சப்போஸ் 1 2 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க செகண்ட் மேட்ரிக்ஸ். நீங்க கவுண்டர் எக்ஸாம்பிள் நிறைய கொடுத்து பாருங்க, அப்படின்னா தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி கான்செப்டும் மறக்காது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுத்து பாத்துருங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றோம்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸாம்பிள் நோட்ஸ் எடுக்கும் போது எழுதி வச்சுக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஓகேங்களா. இப்போ ரெண்டுக்கும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா, மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன இருக்கும், கண்டிப்பா வரக்கூடிய மேட்ரிக்ஸுமே எனக்கு ஒரு டயகனல் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். என்ன வந்திருக்கும் அப்போ இந்த இந்த இடத்துல மட்டும் என்ட்ரிஸ் வர போகுது, ரிமைனிங் எல்லா என்ட்ரிஸுமே ஜீரோவா இருக்க போகுது. கரெக்டா. இப்போ நான் என்ன பண்ணலாம், இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் என்ட்ரி இதுல இருக்க ஃபர்ஸ்ட் என்ட்ரியும் மல்டிப்ளை பண்ணி இங்க போடுவேன். கரெக்டா. 1 2 இன்டூ 2 போட்டேன்னா அது ஏபில இருக்கிற டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். அண்ட் தென் 3 இன்டூ 3 போட்டேன்னா ஏபில இருக்க தேர்ட் ரோல இருக்க தேர்ட் எலமெண்டா இருக்கும். ரிமைனிங் எல்லாமே ஜீரோவா இருக்கும். அதுதான் என்னோட தேர்ட் ப்ராப்பர்ட்டி. அண்ட் தென் ஏங்கிற மேட்ரிக்ஸ் நான் பவர் ரெடியூஸ் பண்றேன், அது ஒரு நான் ஜீரோ பவரா இருக்கும். சரிங்களா. எம்ங்கிறது கிரேட்டர் தேன் ஜீரோவா இருக்கும் போது இந்த பவரா வேணா எடுக்கலாம். அப்படி எடுக்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், என்னோட டயகனல் எலமெண்ட்ஸ்க்கு நான் அந்த பவரை ரெடியூஸ் பண்ணுவேன் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றது அதேதான். கே இன்டு ஏ போடும் போது டயகனல் என்ட்ரிஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அந்த ஸ்கேலாரால மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் போலாமா. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ இதுக்கு இன்னொரு நேம் என்ன, யூனிட் மேட்ரிக்ஸ். சரிங்களா. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒன்னும் இல்ல, யூனிட் மேட்ரிக்ஸ்னா அதுலயே இருக்கு இல்லையா ஒன்னு யூனிட்ங்கிறது. சோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்னு இருக்கும், ரிமைனிங் எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஓகேயா, அதுதான் எனக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கும். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 3x3னா அதுல இருக்கிற 3 டயகனல் எலமெண்ட்ஸுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவா, சாரி ஒன்னுங்கிறது இருக்கிறதா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஒன்னும் இல்ல, நான் அந்த டயகனல் என்ட்ரி சொன்னேன் இல்லையா, அந்த டயகனல் என்ட்ரிஸ் எல்லாமே ஒரு ஸ்கேலார் நம்பரா இருக்கும், அதாவது ஈக்குவலா இருக்கும். சப்போஸ் 2 2 2 இருக்கும். ஓகேங்களா. எனிதிங் எது வேணா இருக்கலாம். பட் அந்த கேங்கிறது ஒரு ஸ்கேலார ரெப்ரசென்ட் பண்ணுது. சப்போஸ் எனக்கு அந்த கேங்கிறது 1 இருந்ததுன்னா அது எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணும், இது ஒரு n cross n ஆர்டர் என்னங்கிறது கொடுத்தாச்சு. ஸோ n by n மேட்ரிக்ஸ். ஸோ அதே தான் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா இருக்கட்டும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸா இருக்கட்டும், அதுவும் எல்லாமே கண்டிப்பா ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கான்செப்ட்ல தான் வரும். எதனால, டயகனலை நம்ம ரெப்ரசென்ட் பண்றோம். டயகனலை பேசிக்கா வச்சுதான் சொல்லிட்டு இருக்கோம். டயகனல் மேட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்கே பார்த்தோம், டயகனல் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா இருக்குன்றது. அதனால ஸ்கேலார் மேட்ரிக்ஸா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி பார்த்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸா தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலா இருக்கு. சோ இந்த இடத்துல பார்க்கும்போது சப்போஸ் நான் சொன்ன மாதிரி கேங்கிறது 1 இருந்ததுன்னா அதை ரெப்ரசென்ட் பண்றது என்னவா இருக்கும், ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன இருக்கும். கரெக்ட்டுங்களா. சோ ஐடென்டிட்டி 1 தவிர மத்த ஏதாவது எலமெண்ட் இருந்துச்சுன்னா, நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், டயகனல் என்ட்ரிஸ்க்குள்ள இப்ப 2 இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த 2 வெளியே எடுத்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் நான் என்ன எழுதுவேன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எழுதிடுவேன். சோ அப்போ என்ன கிடைக்குது, எனக்கு 2 இன்டூ ஐஎன் கிடைக்கும். சரிங்களா. அந்த ஸ்கேலார் தான் நான் என்ன எப்படி ரெப்ரசென்ட் பண்றேன், கேங்கிறது ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். சோ அதுதான் ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் இஸ் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் டயகனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா. சோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒன் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இப்பதான் பார்த்தோம். ட்ரையாங்குலர்னா என்ன அர்த்தம், ஒரு டயகனல் மேட்ரிக்ஸ் இருக்கு. டயகனல்னா டயகனல் என்ட்ரிஸ், அதாவது i ஈக்குவல் டு ஜேவா இருக்கும்ல அந்த மாதிரி என்ட்ரிஸ். அதுக்கு மேல இருக்கிற எல்லா என்ட்ரியுமே ஜீரோ ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். அதே இது என்னோட டயகனல் என்ட்ரிஸ் இந்த மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரியுமே ஜீரோ ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நேம் தான் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். சோ இதுக்கான கண்டிஷன் என்னன்னா, எனக்கு எல்லாம் ஜீரோ ஆகும் எப்போ ஐயோட வேல்யூ ஜீரோவா இருக்கு. கொஞ்சம் பண்ணிக்கோங்க. செல்வன் சார் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஓகேயா. இதுல என்ன சொல்லிருக்கோம், அப்பர் ட்ரையாங்குலர்ன்றது டயகனல் எலிமெண்ட்டுக்கு கீழே இருக்க எலிமெண்ட் ஜீரோ வந்த அப்பர் ட்ரையாங்குலர், டயகனல் எலிமெண்ட்ஸ்க்கு மேல இருக்க எலிமெண்ட் ஜீரோ வந்தா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்றோம். சோ இதோட கண்டிஷன் என்ன, ஏஐஜே ஈக்குவல் டு ஜீரோ எப்போ ஐ இஸ் கிரேட்டர் தென் ஜேவா இருக்கிற இடத்துல எல்லாம். சரிங்களா. இங்கேயே பாருங்களேன், இது என்ன அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் கானதா. இப்ப எந்தெந்த இடங்கள்லாம் ஜீரோவா இருக்கு, ஏ
A22ங்கிறது இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். சரி, A21 A31 A32 இடங்கள்லாம் 0வா இருக்கு. சோ இதுல I எப்படி இருக்கு, J எப்படி இருக்கு? இங்க A21ல Iங்கிறது 2, Jங்கிறது 1. சோ 1 is greater than 2 தானே? ஓகே, 2 is greater than 1. ஓகேங்களா? 1 விட 2 தான் பெருசா இருக்கு. சோ I is greater than Jவா இருக்கிற எல்லா இடத்துலயுமே Aij equal to 0வா இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்கு. லோயர் ட்ரையாங்குலருக்கும் அதே கண்டிஷனை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த என்ட்ரி என்ன? எல்லாத்துக்குமே இது பொருந்தும். 3 is greater than 1, 3 is greater than 2. சரிங்களா? அதே மாதிரி லோயர் ட்ரையாங்குலருக்கு Aij equal to 0 for all I is less than J. அப்ப என்னவா இருக்கும் இங்க? A12 A13 A23. I என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட்ல 1-2ல 1 இருக்கு, is less than 2. கரெக்ட்டுங்களா? 1-3ல 1 is less than 3. அடுத்து இந்த என்ட்ரியில 2 is less than 3. கரெக்டா? இந்த 3 கேஸ் வருது. சோ இந்த 3 கேஸ்லயுமே Aij equal to 0வா இருந்துச்சுன்னா அத லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்போ என்னோட கண்டிஷன் என்னன்னா ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்குலர், ஸ்ட்ரிக்ட்லி லோயர் ட்ரையாங்குலர்னு ஒரு வேர்ட் வரும். சரிங்களா? அப்பர் ட்ரையாங்குலர்னா நம்மளுக்கு கண்டிஷன் தெரியுது. ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்குலர் அப்படின்னா அதோட எப்படி இருக்கும்? அதோட கண்டிஷன் அதுலயே இருக்கு இல்லையா? அந்த வேர்ட்லயே இருக்கு ஸ்ட்ரிக்ட்லி. அப்போ கண்டிஷன் என்னன்னா Aij equal to 0 for all I is greater than or equal to Jவா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரிக்ட்லி அப்பர் ட்ரையாங்குலருக்குள்ள போயிடும். சிமிலர்லி ஸ்ட்ரிக்ட்லி லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குன்னா என்ன கண்டிஷன்? if Aij equal to 0 சிமிலர் தான். for all I is less than or equal to Jங்கிற கேஸ்ல போயிடும். சரிங்களா? ஸ்ட்ரிக்ட்லின்னு இருந்ததுன்னா ஓகே. இதுக்கு டெஃபினிஷன் போதும்னு நினைக்கிறேன் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னா. சோ அப்பர் லோயர் பார்த்துட்டோம். எனக்கு ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸோட டெஃபினிஷன் தான் தேவை. கரெக்ட்டுங்களா? ஒரு மேட்ரிக்ஸ் எப்போ அப்பர் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் ரெண்டாவே இருக்குதோ அப்பதான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேயா? இங்கேயே 0 இருக்கணும், லோயர் ட்ரையாங்குலராவும் இருக்கணும், அப்பர் ட்ரையாங்குலராவும் இருக்கணும். அப்ப என்ன இருக்கும்? எனக்கு டயகனல்ல இருக்க என்ட்ரி மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? சோ அப்படி இருந்தாதான் அதை ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். டயகனல் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்? டயகனல்ல மட்டும்தான் எலிமெண்ட்ஸ் இருக்கும், மத்த எல்லாமே 0வா இருக்கும். நம்ம இப்பதான் டெஃபினிஷன்ல பாத்துட்டு வந்தோம் இல்லையா? சோ அதனால என்னோட டயகனல் மேட்ரிக்ஸ்ங்கிறதே ஒன் ஆஃப் த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கும். ஓகே, டயகனல் மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கு? அப்பர் ட்ரையாங்குலராவும் இருக்கு, லோயர் ட்ரையாங்குலராவும் இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ டயகனல் மேட்ரிக்ஸஸ் ஆர் போத் அப்பர் ட்ரையாங்குலர் அண்ட் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கு. சோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பாக்குறோம். இப்போ A and B ரெண்டு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸ்கேலார மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு Kங்கிறது ஒரு அப்பர் ட்ரையாங்குலரா தான் இருக்கும். அண்ட் தென் A பிளஸ் பிங்கிறது ஆட் பண்ணும்போது எனக்கு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர். எப்போ ரெண்டுமே நான் அப்பர் ட்ரையாங்குலரா எடுத்தாதான். சப்போஸ் A and B ரெண்டுமே நான் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸா எடுத்தேன்னா A plus B is lower triangular, AB is lower triangular, add பண்றது, subtract பண்றது, and then power introduce பண்றது எல்லாமே lower triangular. சரிங்களா? நம்ம AB என்னவா எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன்ல இருந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் தென் பவர் இன்ட்ரடியூஸ் பண்றது எல்லாமே வந்துருக்கு. இது அதோட ப்ராப்பர்ட்டிஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் சப் மேட்ரிக்ஸ். ஸோ சப் மேட்ரிக்ஸ்னா ஒன்றும் இல்லை, என்னோட கிவன் மேட்ரிக்ஸ்ல ஏதோ ஒரு ரோ, ஏதோ ஒரு காலமா நான் ரெடியூஸ் எலிமினேட் பண்றது மூலமா எனக்கு கிடைக்கிறது தான் ஒரு சப் மேட்ரிக்ஸ் நான் சொல்லுவேன். சரிங்களா? இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா 1 2 எடுத்திருக்கேன் அண்ட் தென் 3 4 எடுத்திருக்கேன். கரெக்டா? நான் என்ன பண்ணிருக்கேன்? செகண்ட் ரோவையும் தேர்ட் காலமையும் டெலிட் பண்ணிட்டேனா, எலிமினேட் பண்ணியாச்சு. சோ இது ஒரு ஒன் ஆஃப் த சப் மேட்ரிக்ஸா இருக்கும். இதுல எத்தனை சப் மேட்ரிக்ஸ் வேணா எழுதலாம். நீங்க இந்த ரெண்டையும் எழுதிக்கலாம். என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் ரோ தென் தேர்ட் ரோ தென் ஃபர்ஸ்ட் காலம் எலிமினேட் பண்றது மூலமா வர இது ஒரு சப் மேட்ரிக்ஸா இருக்கும். சரிங்களா? என்ன மாதிரி வேணா எடுக்கலாம். பட் ஆனா ஏதோ ஒரு ரோ ஒரு காலமா நம்ம எலிமினேட் பண்றது மூலமா கிடைக்கிறதா கிவன் மேட்ரிக்ஸோட சப் மேட்ரிக்ஸா இருக்கும். ஈக்குவாலிட்டி ஆஃப் மேட்ரிக்ஸஸ். சோ 2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம ஈக்குவல்னு எப்ப சொல்லுவோம்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு, அதோட ஆர்டர், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டருமே சேமா இருக்கணும். அண்ட் தென் அதுல இருக்கிற ஒவ்வொரு என்ட்ரியும் இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரி எல்லாமே சேமா இருக்கணும். ஓகேங்களா? A and Bங்கிறது ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்ப ஈக்குவல்னு சொல்லணும்னா அதோட ஆர்டர் சேமா இருக்கணும். அண்ட் தென் கரஸ்பாண்டிங் எவ்ரி எலமெண்ட்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கணும். இங்க எதான் சொல்லியிருக்கோம், இன் ஜென்ரலா எழுதும் போது ஏபிங்கிற ரெண்டுமே 2x2 மேட்ரிக்ஸா இருக்கு. சோ அதனால ஆர்டர் வந்து சேமா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், A ஈக்குவல் டு பி, ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்ப ஈக்குவல்னு சொல்லுவோம்? அதோட கரஸ்பாண்டிங் ஒவ்வொரு என்ட்ரியுமே சேம்ங்கிறப்போ A ஈக்குவல் டு S, B ஈக்குவல் டு T, C ஈக்குவல் டு U அண்ட் தென் D ஈக்குவல் டு Vங்கிறப்போ தான்.
ஓகே நெக்ஸ்ட் ஒன் இப்போ டைப்ஸ் ஆஃப் பார்த்தோம் அண்ட் தென் அல்ஜிப்ரா ஆஃப் மேட்ரிசஸ் ஆட் பண்ணும்போது எப்படி இருக்கு சப்ராக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஆட் பண்றது தெரியும் சப்ராக்ட் பண்றது தெரியும் சோ ஆட் பண்ணும்போது என்ன கண்டிஷன் இருக்கணும் ரெண்டு மேட்ரிக்ஸ் நான் ஆட் பண்றேன்னா சிங்கிள் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ண முடியுமா முடியாது கண்டிப்பா எனக்கு அடிஷன் வந்துட்டாலே அட்லீஸ்ட் 2 மேட்ரிக்ஸஸ் இருக்கணும் சரிங்களா 3 இருக்கலாம் 4 இருக்கலாம் இத்தனை மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணலாம் பட் மினிமம் 2 மேட்ரிக்ஸ் இருக்கணும் 2 மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமா இருக்கணும் அதுதான் அடிஷனோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியா இருக்கும் ஓகேங்களா அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல 2 மேட்ரிக்ஸ் இருக்கு 2 மேட்ரிக்ஸையும் ஆர்டர் சேமா இருந்தா தான் நம்மளால ஆட் பண்ண முடியும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம்ல பாருங்க 2/2 சோ இதோட a பிளஸ் பிங்கிறது எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணுவோமா ஓகேங்களா சோ அப்போ எனக்கு ஃபைனலா கிடைக்கிறது என்ன வரும் a பிளஸ் பிங்கிற மேட்ரிக்ஸ் ஓகே அடிஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அடிஷன் மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்பவுமே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் காம்படேட்டிவ்னா தெரியும் இல்லையா 2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம் ரெண்டையும் ஆட் பண்றது அதை மாத்தி போட்டு ஆட் பண்ணாலும் சேமா இருக்கும் அதுதான் காம்படேட்டிவ் சரிங்களா த நெக்ஸ்ட் ஒன் மேட்ரிக்ஸோட அடிஷன் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும் என்ன பண்ணுவோம் 3 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம் பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணுவோம் கரெக்ட்டுங்களா a பிளஸ் b ஆட் பண்ணிட்டு நான் தேர்ட் மேட்ரிக்ஸோட ஆட் பண்றதும் செகண்ட் அண்ட் தேர்ட் மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணிட்டு a ஓட ஆட் பண்றதும் ஈக்குவலா இருக்கும் ஓகேயா சோ அதுதான் என்னது அசோசியேட்டிவ் சோ மேட்ரிக்ஸ்ல அடிஷன் இஸ் காம்படேட்டிவ் அண்ட் தென் அசோசியேட்டிவ் நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளிகேஷன் பாக்குறோம் சோ ஓகே நான் 2 மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்றதை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரிக்ஸ ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குதுன்றத பாக்குறேன் என்ன கிடைக்கும் எனக்கு கேங்கிற ஸ்கேலார நான் -3 எடுத்துக்கிறேன் அப்படி எடுக்கும் போது கே இன்ட்டு ஏ போடும் போது எனக்கு ஃபைனலா என்ன கிடைக்குது ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்குது இப்போ நான் என்ன எடுத்தேன் ஏங்கிறது ஒரு 2 ரோ இருக்கு 3 காலம் இருக்கு மேட்ரிக்ஸ் ஸோ ஃபைனலா நான் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றேன்னா சிங்கிள் ஒவ்வொரு என்ட்ரியுமே நான் என்ன பண்ணிருப்பேன் 3 ஆல மல்டிப்ளை பண்ணிருப்பேன் கரெக்ட்டுங்களா ஸோ அதை தான் இங்க போட்டிருக்கோம் த நெக்ஸ்ட் ஒன் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஸ்கேலார் 2 மேட்ரிக்ஸ் இருக்கு 2 மேட்ரிக்ஸை ஆட் பண்ணி அந்த ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்றதுக்கு வர ஆன்சர் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சரையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் k1 plus k2 of a equal to இப்போ என்ன செய்யறோம் ரெண்டு ஸ்கேலார் எடுத்துக்கிறோம் ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம் சோ அப்படி எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கேலார மற்ற மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரும் செகண்ட் ஸ்கேலார மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரையும் ஆட் பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் சிமிலர்லி தேர்ட் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் சோ பிராக்கெட் மட்டும் தான் சேஞ்ச் பண்றோம் ஒன்னும் இல்ல ரெண்டு ஸ்கேலார் ஒரு மேட்ரிக்ஸ் சோ k1 into k2 of a எதுக்கு ஈக்குவலா இருக்கும் k1 into k2 of a க்கு ஈக்குவலா இருக்கும் நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் சோ மல்டிப்ளிகேஷன்ன்றது எதுக்கு எப்ப வரும் அடிஷனுக்கு எப்படி ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்றதுக்கு சொல்றோமோ மல்டிப்ளிகேஷனுக்கும் அதேதான் என்ன சொல்லிருந்தோம் அதோட ஆர்டர் இருக்கு பாத்தீங்களா ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலா இருந்தாதான் அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து m cross n m by n bங்கிற மேட்ரிக்ஸ் n by p சோ இதுல ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் காலம் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல இருக்க நம்பர் ஆஃப் ரோஸ்க்கு ஈக்குவலா இருந்தது தான் என்னால என்ன பண்ண முடியும் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 மேட்ரிசஸ் ஏபிங்கிறத ஃபைண்ட் பண்ணிருக்க முடியும் கரெக்ட்டுங்களா சோ ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் அப்போ m cross p இருக்கும் ஓகேயா அதை நான் சீன் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன் வேற எதுவும் இல்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் மல்டிப்ளிகேஷன் தெரியும் இல்லையா நம்ம என்ன ட்ரிக்ல பண்ணுவோம் 7ங்கிற ஃபார்மட்ல தான் மல்டிப்ளை பண்ணுவோம் கரெக்டா சோ அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது a11 into b11 plus a12 into b12 அந்த மாதிரி சிங்கிள் டேர்ம் மல்டிப்ளை பண்றது எல்லாருக்குமே தெரியும் ஏங்கிறது ஒரு 2/3 பிங்கிறது 3/2 சோ எனக்கு ஃபைனலா கிடைக்கிற ஏபிங்கிற மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும் 2/2 மேட்ரிக்ஸா இருக்கும் கரெக்ட்டுங்களா சோ ஃபைனலா எனக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கு ஏபின்றது என்ன மாதிரி கிடைக்குது எனக்கு என்ன பண்ணிருக்கேன்னா ஒண்ணும் இல்ல இந்த ரெண்டு டேர்ம் பை b11 இருக்கு இல்லையா அதனால காமனா எடுத்திருக்கோம் பிளஸ் b21 காமனா இருக்குன்னு எடுத்திருக்கோம் ஓகே அதே மாதிரி ரிமைனிங் டேர்ம்ஸ் எழுதிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மேட்ரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி க்ளோஷர் பாக்குறோம் க்ளோஷர்னா ஒண்ணும் இல்ல ஏங்கிற மேட்ரிக்ஸ் இருக்கு பின்ற மேட்ரிக்ஸ் இருக்கு ரெண்டோட என்ட்ரிஸ்மே செட் ஆஃப் ஆல் ரியல்ஸ்ல இருந்து வந்ததுன்னா மல்டிப்ளை பண்ணிட்டு எனக்கு ஒரு மேட்ரிக்ஸ் வரும் இல்லையா அந்த மேட்ரிக்ஸோட என்ட்ரிஸ்மே கண்டிப்பா அதே இங்க என்ன செட் இருக்கோ அதே செட்டுக்குள்ள இருந்ததுன்னா அதுதான் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம் சரிங்களா சோ மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன்ல க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணுது அண்ட் தென் அசோசியேட்டிவ் பாக்குறோம் சோ அடிஷன்ல எப்படி அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆனதோ அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்லயும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது தேர்ட் ஒன் இஸ் காம்படேட்டிவ் சோ காம்படேட்டிவ்ன்றப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வந்து கவுண்டேட்டிவ், பட் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கவுண்டேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த எக்ஸாம்பிள் வேணா நீங்க எடுத்துக்கலாம். 0 1 எடுத்துக்கிறேன், அண்ட் தென் பிங்கிறது 1 1 0 0 எடுத்துக்கிறேன். சோ ஏங்கிறது இருக்கு, பிங்கிறது இருக்கு, நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. எந்த கொஸ்டின் எடுத்தாலுமே நம்ம மேக்ஸுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்கணும். சோ ஏபிங்கிறத ஃபைன் பண்ணுங்க, அண்ட் தென் பிஏங்கிறத ஃபைன் பண்ணுங்க. ரெண்டுமே கண்டிப்பா நாட் ஈக்குவலா தான் இருக்கும் எந்த மேட்ரிக்ஸ் எடுத்தாலும். சோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கவுண்டேட்டிவ். சோ டிஆர்பி கொஸ்டின்ல டைரக்டாவே இந்த கொஸ்டின் நீங்க நிறைய தடவை பார்த்திருப்பீங்க, ரைட்டுங்களா? சோ இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாருக்குமே தெரிஞ்சுதான். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ். சோ a into b plus c equal to ab plus ac க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் a. சோ இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். லீனியர் காம்பினேஷன்ன்றது நம்ம எப்ப சொல்லுவோம்? இப்ப நான் என்ன எடுக்கிறேன்னா, ஒரு m by n மேட்ரிக்ஸ் இருக்கு, சரிங்களா? ஏங்கிறது. சோ அதுல mங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ். இந்த ரோங்கிறது எப்படி இருக்கலாம்? r1 r2 எக்ஸெட்ரா rm. அதே இது என்னங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. சோ c1 c2 அப் டு எக்ஸெட்ரா cn வரை இருக்கு. லீனியர் காம்பினேஷன்ன்றது நான் எப்ப சொல்லுவேன்? இப்ப நான் ரோக்கு வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்கேலார் எக்ஸ்பென்ஷன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன்னா, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஓகே மேம், ஓகே, ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணிருக்கோம், கரெக்ட்டுங்களா? சோ ஒண்ணும் இல்ல. லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் ஆஃப் என்னவா இருக்கும்? ஸ்கேலார் நான் ஆல்பா 1 ஆல்பா 2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்பா n எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன இருந்திருக்கும்? இங்க ரோக்கு தான் பாக்குறோம். சோ mங்கிறது ரோஸ். சோ நான் என்னோட ஸ்கேலாரும் ஆல்பா 1 ஆல்பா 2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்பா m வரை எடுத்துக்கிறேன். சோ லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஏங்கிறது அப்ப என்னவா எனக்கு இருந்திருக்கும்? ஆல்பா 1 r1 பிளஸ் ஆல்பா 2 r2 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா ஆல்பா n rm வரை இருந்திருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் என்னது? லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் ஆஃப் ஏ. சிமிலர்லி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏ என்ன வந்திருக்கும்? அப்போ நான் அங்க எடுக்கிற ஸ்கேலார்ஸ் பீட்டா 1 பீட்டா 2 அப் டு எக்ஸெட்ரா பீட்டா n வரை எடுக்கிறேன். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் காலம்ஸ்ங்கிறது n. சோ இங்க இருக்கிற லீனியர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் காலம்ஸ் ஆஃப் ஏங்கிறது என்ன வந்திருக்கும்? பீட்டா 1 r1 பிளஸ் பீட்டா 2 r2 பிளஸ் அப் டு எக்ஸெட்ரா பீட்டா n. சாரி, இங்க c தான் சொல்றோம், சரிங்களா? c1 c2 ஏன்னா காலம்ஸ் ஆஃப் a தானே. சோ c n வரை இருக்கும். பீட்டா n cn. ஓகேயா? இதுதான் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ்ங்கிறது, வேற எதுவும் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த ப்ராப்ளம்லயே ab இருக்கு. இந்த abங்கிற மேட்ரிக்ஸ்ல ரோஸ் ஆஃப் ab எதோட லீனியர் காம்பினேஷனா இருக்கு? ரோஸ் ஆஃப் ab. இதெல்லாம் a ஓட ரோஸ், கரெக்ட்டுங்களா? சோ ரோஸ் ஆஃப் ab ஆர் தி லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ரோஸ் ஆஃப் b இருக்கு, கரெக்ட்டுங்களா? இதான ஸ்கேலார்ஸா இருக்கீங்க. சோ ரோஸ் ஆஃப் b இருக்கு. அதே மாதிரி காலம்ஸ் ஆஃப் abங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கு? columns of AB are the linear combinations of columns of A. சரிங்களா? இது எல்லாமே பாருங்க A ஓட காலம் வெக்டாரா தானே இருக்கு. ஓகேயா? சோ அதான் சொல்லியிருக்கோம். இந்த மேட்ரிக்ஸ்ல rows of ABங்கிறது linear combination of rows of B and then columns of ABங்கிறது is a linear combination of columns of A வா இருக்கும். ஓகேங்களா? the next one. next property ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறோம். A and Bங்கிறது ரெண்டு மேட்ரிக்ஸா இருக்கு. AB equal to 0வா இருக்கு. It does not necessarily imply that either A equal to 0 or B equal to 0. இப்ப AB equal to 0வா இருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சதை என்ன மேக்ஸ் ஸ்டூடெண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்? either ஒன்னு A 0வா இருந்திருக்கும், அப்படி இல்லைன்னா B 0வா இருந்திருக்கும்னு சொல்லுவோம், சரிங்களா? பட் ஆனா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன்ல அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. நான் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள், இது சும்மா கவுண்டர் எக்ஸாம்பிள் தான். ஒரு எக்ஸாம்பிள் கரெக்ட் இல்லைனாலும் எல்லாத்துக்குமே சாட்டிஸ்ஃபை ஆகாது, கரெக்டா? சோ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டா இருக்கு, அது எல்லாத்துக்கும் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா கண்டிப்பா அந்த ப்ராப்பர்ட்டி ராங் தான். நான் எடுக்கிறது A and B ரெண்டுமே ஒரு நான் ஜீரோ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ AB எனக்கு என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா நான் ஜீரோ வந்திருக்குமா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எனக்கு ஒரு 2/2 ஜீரோ மேட்ரிக்ஸ் கிடைச்சிருக்கும். சோ இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம்? AB எனக்கு ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸா இருக்கு, பட் ஆனா எனக்கு கிடைச்சிருக்கிற A and Bங்கிறது ரெண்டுமே நான் ஜீரோ மேட்ரிசஸ். சோ அதத்தான் இங்க சொல்லிருக்கு, சரிங்களா? AB ஜீரோவா இருந்தா does not necessarily imply either A equal to 0 or B equal to 0. One of the important property. So இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.